ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ மகேந்திரா இக்னிடர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000 இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு 50,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். மொத்தமாக ஒரு 450க்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திரா இக்னிடர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் வேகன்சி வந்து 450க்கு மேலே வந்து உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 3 கேட்டகரியாக வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மகேந்திரா இக்னிடர்ஸில் வந்து 3 கேட்டகரி நான் சொன்ன பற்றில அதில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, ஸோ கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவாங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். அது வந்து டேட்டு, அதுக்கான டைம் ஸ்லாட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும். அதாவது இன்டர்வியூ வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே வந்து பாருங்கள், ஸோ ஜாயின் நவ் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜெண்டர், காலேஜ் நேம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வேரியஸ் காலேஜோட நேம் வந்து இருக்கும். உங்களோட நேம், உங்களோட காலேஜோட நேம் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ உங்கள் காலேஜ் நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி ஸோ உங்களோட காலேஜ் நேம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து உங்களோட இயர் ஆஃப் பாசிங் வந்து பாருங்கள் 2024-25 பாஸ் அவுட் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸ்கில் செட்டுமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் கரண்ட் லொக்கேஷன், உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் நீங்கள் சென்னை, கோயம்புத்தூருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்ரிங்கிற அந்த பாக்ஸில் டிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி வந்து பாருங்கள் பிஇ, பிடெக், எம்டெக் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இதில் ஜூன் 2025 பாசிங்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2024ல் பாஸ் அவுட் ஆனால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்ச பற்றியில் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 60% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லாக் கரியர்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பாருங்கள் இதில் இன்டர்வியூ வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் மகேந்திராவில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து பாருங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, அதே மாதிரி ஆஃபீஸராக, ஏஜெண்டாக இதிலே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பெயிண்ட் டெக், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெட்டீரியலஜிக்கல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூரில் வந்து இருக்கும். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பெயிண்ட் டெக், ஆட்டோமொபைல், டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கான டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேன் இண்டியா ஃபுல்லாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 450 ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதில் ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிடவேனா. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 30,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து பாருங்கள் பர்மனன்ட் ஜாப் தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 50,000க்கு மேலே உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.